நடந்தது அவங்க தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும். 5 நபர்களை தான் சேர்த்திருந்தாங்க இல்லையா? 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். சார் எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? இவங்க ஸ்பெஷல் டீம்ன்றதோட இவங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்காங்க, நிறைய விஷயங்கள். அந்த விஷயம் ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். அந்த மனசாட்சி படி பேசுங்கன்றத அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்றேன். மறுபடியும் என்னைய கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து இந்த வழக்கின் கோணங்கள் எங்கே செல்கிறது என்பதை காண பிஹைண்ட் வுட்ஸோடு இணைந்திருங்கள். அஜித்தோட கூட்டிட்டு போன மற்ற சாட்சிகளுக்கு மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா எனக்கே இப்படி இருக்குன்னா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடந்தது? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆகாசுல, அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் நடந்தது அவங்க தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும். தலைவர் மனுஷங்க சார் எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? இவங்க ஸ்பெஷல் டீம்ன்றதோட இவங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்காங்க, நிறைய விஷயங்கள். அந்த விஷயம் ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு. என்னைய மட்டும் இல்ல, இந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் சார், எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க நேரடியா வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. விக்டிம் ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும். கட்சிக்காரங்களோ இல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணும்ன்றத இந்த மீடியா வாயில நாங்கள் கேட்டோம். 5 நபர்களை தான் சேர்த்திருந்தாங்க இல்லையா? 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் உறுதியா நம்புறோம். அந்த மனசாட்சி படி பேசுங்கன்றத அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்றேன். மறுபடியும் என்னைய கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சி உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சாட்சியை கலைக்கிறதுக்கு பல பேர் வந்து முயற்சி பண்ணாலும் உங்க ஸ்டாண்ட்ல இருந்து இறுதி வரைக்கும் நிப்பீங்களா? அஜித்காக இறுதி வரைக்கும் யாரு என்ன பண்ணாங்கன்றத கண்டிப்பா உறுதியா சொல்லுவேன். நன்றி. அதுல ஒரு சிலர் அடிக்காதவங்க இருக்காங்க, அவங்கள நான் சொல்லுவேன்.